السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழியை பிறளாது தங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டு வந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றிய தாபீன்களினுடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இப்போது சய்யிதுனா ஸலமத்து இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்த சில குறிப்புகளை இந்த வரலாற்று செய்தியிலே உங்கள் முன் வைக்க இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அறிவும் ஆற்றலும் ஞானமும் ஒழுக்கமும் சீலமும் தைரியமும் வீரமும் மிக்க ஒரு மனிதரை ஒரு உருவத்தில் பார்க்க வேண்டும், ஒரு தோற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அது ஸலமத்து இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவ்வளவு சீலமும் ஞானமும் நிறைந்தவர்களாக திகழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 97ஆம் வருடம் முஸ்லிம்களினுடைய ஜனாதிபதியாக இருந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஹஜ்ஜை நோக்கி டமஸ்கஸில் இருந்து மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் வழியிலே மானல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புயர் மதீனா வருகிறது. அங்கே சில காலங்கள் தங்கி இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை பெறுவதோடு அங்கிருக்கக்கூடிய பெருமக்களிடமிருந்து ஞானத்தையும் அறிவையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆவாவும் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. புனிதமான மதீனா ஷரீப் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்ததற்கு பிறகு அங்கே மஸ்ஜிது நபவியில் தொழுதுவிட்டு வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று பயபக்தியோடு பணிவோடு ஜியாரத்தையும் நிறைவுபடுத்திவிட்டு தான் தங்கி இருக்கக்கூடிய கூடாரத்திற்கு வருகிறார். அவரோடு காரிகள் இருந்தார்கள், முஹத்திதீன்கள் இருந்தார்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள், உமராக்கள், காதாத்துக்கள் என்று, அதாவது சட்ட வல்லுநர்கள், இறையறிந்த அறிஞர்கள், தலைவர்கள், போர்படை தளபதிகள் என்று பலரும் அங்கே வீற்றிருந்தனர். அப்படிப்பட்ட ஒரு அழகான குழுவோடு அவர் அங்கே வந்திருக்கிறார். இப்படி வந்திருக்கும் பொழுது அமீருல் மோமினீன் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மதீனாவில் இருக்கக்கூடிய பெருமக்களும் முஸ்லிம்களினுடைய தளபதி, முஸ்லிம்களினுடைய ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே வந்து சந்திக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து சலாம் சொல்லி சந்தித்து மதீனா ஷரீஃபுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்பதையெல்லாம் அங்கே பற்றி விவாதித்து அவர் கேட்க இவர்கள் விளக்கம் சொல்ல இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திலே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் தன்னோடு இருந்தவர்களை பார்த்து கேட்கிறார், அமாஃபில் மதீனத்தி ரஜுலுன் அதரக்க தாயிபத்தன் மின் ஸஹாபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களோடு மிகவும் தொடர்புடைய பெருமக்கள் யாராவது இங்கே இருக்கிறார்களா? அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் கேட்கிறார். பலாயா அமீருல் மோமினீன், அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், ஆமா அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சரி, அப்படிப்பட்டவர்களில் மிக குறிப்பானவர் யார் இருக்கிறார் என்று எனக்கு சொல்லுங்களேன். அபு ஹாசிமுல் ஆரஜ் என்பவர் இருக்கிறார். மன் அபு ஹாசிமுல் ஆரஜ், நான் இது புதிய பெயராக இருக்கிறதே,
என்னுடைய காதுகளிலே இந்த பெயர் ஒலித்ததாகவே எனக்கு தெரியவில்லையே என்று சொன்ன போது வேறு யாரும் இல்லை, சலமத் இப்னு தீனார். அவரைத்தான் அபு ஹாசிம் என்று அழைப்பார்கள். ஓ, சலமத் இப்னு தீனாரா? ஆம், அவர்தான் ஆலிமுல் மதீனத்தி வ இமாமுஹா, இந்த மதீனாவினுடைய மிகச்சிறந்த அறிஞராகவும் இந்த மதீனாவினுடைய இமாமாகவும் இருக்கிறார். அஹது தாபிஈன் அல்லதீன அத்ரகு அததம் மின ஸஹாபத்தில் கிராம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எண்ணற்ற சஹாபாக்களை சந்தித்து அளவலாவி அவர்களிடமிருந்து நபிகளினுடைய ஞானத்தை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களில் மூத்தவர், முதன்மையானவர் சலமத் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா. அப்படி என்றால் என்னுடைய நிலைமை எடுத்து சொல்லி சங்கைப்படுத்தி அவர்களை இந்த தர்பாருக்கு அழைத்து வந்தால் நானும் இங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களும் அவர்களிடம் மூலமாக பல ஞானங்களை பெற்றுக் கொள்ளலாமே என்று கேட்ட போது அவர்களை அழைத்து வரப்பட்டது. சலமத் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எப்படி முறையாக அழைத்து வர வேண்டுமோ அப்படி முறையாக அழைத்து வரப்பட்டு கலீஃபாவிற்கு முன்னால் அமரச் செய்தார்கள். கலீஃபா கேட்கிறார், அபா ஹாசிம், சலமத் இப்னு தீனார் அவர்களே, ஓ ஐய ஜஃபாயின் ராய்த்த மின்னி, என்னில் நின்று என்னை என்ன குறைகளை நீங்கள் பார்த்தீர்கள்? எத்தனையோ மக்கள் வந்து சந்திக்கிறாங்க, எத்தனையோ பேர் பெரியவங்களா வந்து சந்திச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறேன், எல்லா இடங்களுக்கும் நான் ஒருவரால் போக முடியாது. ஆனால் என்னை ஒருவனை பார்த்து எல்லாரும் வர முடியும், அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. நான் பெருமைக்காக இங்கே அமரவில்லை என்றாலும் கூட எல்லோரும் வந்தார்கள். நீங்கள் ஏன் என்னை வெறுத்து ஒதுக்கினீர்கள்? தாங்கள் வரவில்லையே, என் மீது ஏதாவது குறை கண்டீர்களா, குற்றம் கண்டீர்களா? தாங்கள் வெறுத்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், நான் வெறுக்க வேண்டும், இந்த வெறுப்பு என்பது எப்போது ஏற்படும்? சலமத் இப்னு தீனார் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா, இன்னமா யக்கூனுல் ஜஃபாவு பஅதல் மாரிஃபா, ஒரு ஆளை பத்தி தெரிந்தால் தான் வெறுப்புங்கிறதே வரும். ஒருவரை பத்தி அறவே தெரியலன்னு வைங்க, எப்படி வெறுப்புங்கிறது வரும்? உங்களை பத்தி எனக்கு அறவே தெரியாது. வந்தமா அரஃப்தனி கபலல் யௌம், என்ன பத்தி நீங்க அறிந்திருக்கவில்லை. வலா அன ராயித்துக, நான் உங்களை பார்த்ததும் இல்லை. இப்படி இருக்கும்போது ஃபையு ஜஃபாயின் வகா மின்னி, என்னில இருந்து எப்படி வெறுப்பு என்பது நிகழும் அமீருல் மோமினீன் என்று சொன்ன போது, நீங்க சொல்றதா சரி, அசாப ஷேഖு ஃபி இஅ்திதாரிஹி, நீங்கள் சொன்ன காரணம் சரி. ஆனால் வாஹதால் கலீஃபத்து ஃபி அத்பிஹி அலைஹி, அவர்கள் மீது வருத்தப்பட்டு பேசியதில் கலீஃபாவாகிய அமீர் மோமினாகிய என்னிடம் தான் தவறு இருக்கிறது. நீங்கள் சொல்றதான் சரி, பரவாயில்ல. சலமத் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, என்னுடைய மனதிலே சில சந்தேகங்கள் இருக்கிறது. எனக்கு மார்க்க விஷயத்திலேயும் மற்ற விஷயங்களிலும் சில சந்தேகங்கள் இருக்கிறது. அதை பற்றி தங்களிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு எனக்கு தாராளமாக. மாலனா நக்ரஹுல் மௌத்த, முதல் கேள்வி. இமாம் அவர்களே, மௌத்த நம்ம வெறுக்கிறமே என்ன காரணம்? ஏன் நமக்கு மௌத்து வெறுப்பாக இருக்கிறது? யாருனாலும் மௌத்து வந்துருமோ என்று பயந்து ஏதாவது நோய் வாய்ப்பட்டுட்டாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம், மருத்துவர்களிடம் போகிறோம், மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் தானே நமக்கு இருக்கிறது. மௌத்தை நாம் வெறுக்கிறோம் என்ன காரணம்? அண்ணனா அம்மர்னா துன்யானா ஹர்ரபனா ஆகிரத்தனா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த துன்யாவை நிலையானதாக நாம் ஆக்கி கொண்டோம், ஆகிரத்தை வீணானதா ஆக்கிட்டோம். எப்ப ஆகிரத்தை வீணானதாக ஆக்கி இந்த துன்யாவே பெரிசு என்று கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நக்ரஹுல் குரூஜ மினல் அமாரில் ஹராப், நேமமாக வாழ்வோம் என்று எண்ணக்கூடிய இந்த துனியாவில் இருந்து நினைத்து கூட பார்க்காத ஆகிரத்துக்கு செல்வதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கிறது. ஏன்னா துனியாதான் நமக்கு பெருசா தெரியுது. இது பெரிதாக தெரிவதனால் பெருசாக தெரியாத ஆகிரத்தின் அளவில் செல்வதை குறித்து நாம் இருக்கிறோம். ஆகிரத்து நமக்கு பெரிதாக தெரிந்திருந்தால் மௌத்தை நாம் நேசிப்போம் என்று சொன்னதும், சதக்த, நீங்க சொன்னது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு, மாலனா இந்தல்லாஹி கதன், நாளை மறு உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? ரப்புல் ஆலமீன் நம்முடைய இரட்சகன் நமக்கு என்ன தருவான்? அவனிடத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? யஅருது அமலக அலா கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல தஜிது தாலிக, உங்களினுடைய செயல்பாடுகளை நீங்கள் குர்ஆனுக்கு முன்னால எடுத்து காட்டுங்க. குர்ஆனை வச்சுக்கங்க, குர்ஆன் பேசுது இல்லையா, அதுக்கு முன்னால உங்களுடைய அமல்களை எடுத்து காட்டுங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும்? பதில் சொல்லும். நான் எப்படி அது பேசுவதை நான் புரிந்து கொள்ள முடியும்?
அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் பேசுகிறது, இன்னல் அப்ரார லஃபீ நஈம்